டிவி யோகம் கரணம் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் ரோஹிணி பீனா ஸ்ரீனிவாசனின் அன்பான வணக்கம். நேர்களே, நாம் இன்றைய பதிவில் மகாலட்சுமி வழிபாடு யாருக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே மகாலட்சுமி அல்லது அஷ்டலட்சுமிகள் அப்படி என்றாலே நம்ம சுக்கிர பகவானைத்தான் சொல்லுவோம். ஸோ பெண்கள் என்றாலே இவர்கள் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம் ஜோதிட ரீதியாக சுக்கிர பகவானின் காரகங்கள்லாம் என்ன சொல்லுவோம் நம்மனா, சுக்கிர பகவானை கலஸ்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். கலஸ்திரம் என்றால் என்ன? நம் வாழ்க்கை துணை. ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் வந்து சொல்லுவோம் நம்ம. இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான், சுக்கிரன் என்கிற கிரகம் நல்ல ஒரு பலமாக அமைஞ்சிட்டாலே அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும். ஒரு வாழ்க்கை துணை மூலம் ஒரு நல்ல சுகபோகங்களை அவர் அனுபவிப்பார். ஒரு அதிர்ஷ்டமான ஒரு துணை அமையும். இப்போ சுக்கிரனாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம், சுகபோகத்துக்கு உண்டான கிரகம், மகிழ்ச்சிக்கு உண்டான கிரகம், கவர்ச்சி, அழகு எல்லாத்துக்கும் உண்டான கிரகமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காரகங்கள் எல்லாமே வந்து அந்த ஜாதகருக்கு வந்து பாசிட்டிவாக கிடைக்கும். அவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் ஒரு நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னா. இப்போ சுக்கிரனாலே, இப்போ மகாலட்சுமினாலே நம்ம என்ன சொல்லும்? நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷையும் வாரி வழங்குவள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மகாலட்சுமி வழிபாடு வந்து யாருக்கெல்லாம் நல்லது அப்படின்னு நம்ம திதி யோக கரண ஜோதிட முறையில் நம்ம வந்து மிகவும் துல்லியமாக எடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிறந்தது சௌபாக்கியம் அல்லது வியாகதம் அல்லது சாத்தியம், இதில் ஏதாவது ஒரு நாமயோகங்களில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் யோக கிரகமாக வருவார். அல்லது நீங்கள் தைதுளை கரணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிர பகவான் கர்ணநாதனாக வருவார். அல்லது சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோக நட்சத்திரத்திலேயே ஒரு கர்ண நட்சத்திரத்திலே அமர்ந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பலமாகிட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்கள் கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி வழிபாடு நீங்க எடுக்கணும். இப்போ வந்து நம்ம சுக்கிர பகவானாலே பெண்கள் சொல்லுவோம். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம மகாலட்சுமியை நம்ம வீட்டில் குடி வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து உள்ள பெண்கள் வந்து அவங்க எப்படி, அந்த பெண்களை பொறுத்து தான் அந்த வீட்டின் சுபிட்சம், சந்தோஷம் எல்லாமே வந்து கிடைக்கும். இப்போ இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு, இப்போ சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, இல்லை கரணத்தில் பிறந்திருக்கீங்க, இல்லை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் யோகமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே மகாலட்சுமி வழிபாடு எடுப்பதன் மூலம் இந்த யோக பலனை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம். இதற்கு வந்து நீங்கள் குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாயகி தாயார் வழிபாடு நீங்கள் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் தேவூர் மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் அருள் வந்து பரிபூரணமாக கிடைச்சி உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானின் காரகங்களான உங்கள் வாழ்க்கை துணை மூலம் ஒரு ஆதாயம், ஆதரவு, அதிக சுகபோகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து 100% கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது போன்ற மேலும் பல நல்ல தகவல்களை அறிய எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.